வேட்பாளர்களுடைய முகங்கள் தெரியும். யார் யார் இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறார்கள் என்ற முகங்கள் தெரியும். எனவே அனைத்து மக்களும், குறிப்பாக சாவகச்சேரி நகரசபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சங்க சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஏனைய கட்சிகளிலே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் கடந்த காலங்களிலே பல கட்சிகளில் இதற்கு முன்னர் போட்டியிட்ட வேறொரு கட்சியிலே போட்டியிருந்திருப்பார்கள், அதற்கு முன்னர் இன்னொரு கட்சியிலே போட்டியிருந்திருப்பார்கள். அப்படி பல்வேறு கட்சிகளிலே போட்டியிட்டு தங்களுக்கான பதவிகள் கிடைக்கப்பெறாமையினால், மக்கள் அவர்களை நிராகரித்தவினால் இன்றைக்கு வேறு கட்சிகளில் அவர்கள் போட்டியிடக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. அதனையும் விட மக்களோடு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத வேட்பாளர்களைத்தான் எங்களுடைய தேர்தல் களங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய நகரசபை எல்லைக்குள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவரும் இவர்களைப் போல, குறிப்பாக பெண்கள் தேர்தல் களத்துக்கு வருவது குறைவு. அதில் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருந்தால் தெரியும், சாவகச்சேரி நகரசபை தவிசாளராக இருந்த ஒரு பெண், அவர் தேர்தலிலே நேரடி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அல்ல, வீதாசாரத்தினூடாகத்தான் வந்தவர்கள். குறிப்பாக அனைத்து சபைகளிலும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண் உறுப்பினர்கள் தேர்தல்களிலே வெற்றி பெறாமல் அல்லது போட்டியிடாமல் அந்த 25% பெண்கள் கட்டாயம் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தினால் வீதாசாரத்தினூடாக வந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த முறை நாங்கள் எங்களுடைய நகரசபை தேர்தல் களத்திலே 4 பெண் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கின்றோம். 4 பேரும் அந்த தேர்தல் களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தேர்தலிலே நேரடியாக போட்டியிடுகின்ற பெண் வேட்பாளர்களுக்கு, எங்களுடைய கட்சியினுடைய பெண் வேட்பாளர்களுக்கு வாக்களித்து அவர்களையும் வெற்றி பெற செய்து எங்களுடைய நகர சபையிலே ஒரு நேர்மையான ஆட்சியை, மக்களுக்கான ஒரு சிறந்த சேவையை வழங்குவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த வழியிலே தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் யாழ்ப்பாணத்தார் என்ற ஒரு பெருமையாக சொல்கிறது. யாழ்ப்பாணத்தார் படிப்பறிவுள்ள ஆக்கள், ஒரு கல்வி, யாழ்ப்பாண சமூகம் என்றது ஒரு கல்வி சமூகம் என்ற ஒரு பொதுவான நிலைப்பாடு இலங்கையில் மட்டுமல்ல, உலக அளவிலேயே இருக்குது. இந்தியாவில் கூட அந்த நீங்கள் ஊடகங்களில் பார்த்தால் தெரியும், அவர்கள் பேசும்பொழுது சொல்வார்கள், யாழ்ப்பாணம் என்று சொன்னால் கல்வி அறிவுடையவர்கள், படித்தவர்கள் என்று சொல்லி ஒரு பொதுவான நிலைப்பாடு இருக்கின்றது. உண்மையும் அதுதான். உங்களுடைய மக்கள் நாங்கள் வீடுகளுக்கு வாக்களிக்க சொல்லி பிரச்சாரங்கள் போன்ற பொழுது, தம்பி நாங்கள் படித்து நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் யாருக்கு வாக்களிக்கணும் என்று சொல்லி நாங்கள் விளக்கங்களை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு திருப்பி சொல்லுவோம், நாங்கள் படித்து நாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேணும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும், ஆகவே எங்களுக்கு வகுப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி எங்களோட மக்கள் சொல்லுவார்கள். ஆனால் இப்போ நிலைமை என்னன்னு சொன்னால், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய நிலைமையை பார்த்தால் எங்களோட யாழ்ப்பாணம்